திமுக எல்லா கட்சிகளுமே இந்த தலைமையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி மீட்டிங். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய விருப்பமா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் இயங்கும் இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்கு. நல்ல புரிதலோட நாங்க இருக்கிறோம். நாங்க பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்ற கூடாதுங்கிற அந்த ஒரு ஒற்றை நோக்கம் அந்த இதில் பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க உறுதியா இருக்காங்க. அதனால இந்த கூட்டணியில விரிசல் அப்படிங்கிறது விரிசல் அப்படின்னு சொல்றது அவருடைய விருப்பம், அண்ணன் எடப்பாடியோட விருப்பம், ஆசை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இயக்கமா இருந்தாலும் பொதுவுடைமை இயக்கமா இருந்தாலும் சரி, நாங்க நல்ல ஒரு புரிதலா இருக்கோம். முதலமைச்சர் நல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் அவருடைய அமெரிக்க பயணத்துல கிட்டத்தட்ட 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதுல கிட்டத்தட்ட ஒரு 7,600 லட்சம் கோடிகள் முதலீடுகள், கிட்டத்தட்ட 11,000 லட்சம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புல உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி. அவருடைய அமெரிக்க பயணம் ஒரு தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களின் நலனுக்காக அவர் அந்த பயணத்துல ரொம்ப நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இது போன்ற விஷயத்துல கடந்த 3 ஆண்டு காலமாக நம்முடைய திமுக தலைமையிலான அரசு பொறுத்த வரைக்கும் சிறப்பா பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒரு மாற்றாந்தன்மை மனப்பான்மையோட செயல்படுற ஒரு ஒன்றிய அரசு. ஏன்னா தமிழ்நாட்டுக்குரிய அந்த திட்டங்களை கொடுக்கறது இல்ல, தமிழ்நாட்டுக்குரிய அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதி அவங்க கொடுக்கறது கிடையாது. கடுமையான நிதி நெருக்கடியிலையும் இந்த 3 வருஷத்திலையும் தமிழக மக்களுக்கு சிறப்பான திட்டங்கள், குறிப்பா நீங்க அந்த மகளிர் அந்த உரிமை திட்டத்தின் மூலம் மாதம் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், அதே நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி காலை உணவு, அரசு பள்ளியில காலை உணவு திட்டம், இது போன்ற எவ்வளவு எண்ணற்ற திட்டங்கள் மூலமா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா கிராமத்து மக்கள், ஏழை மக்களை கவர்ந்திருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி. எங்களுக்கு அதனால கூட்டணியில பொறுத்த வரைக்கும் விரிசல் இதே இதுதான் காங்கிரஸுக்கு சரி, பொதுவுடைமைக்கும் எல்லாருக்கும் இதே இதோட தான் இருக்கிறாங்க. அதனால கூட்டணியில் எந்த விரிசலும் கிடையாது. அது அண்ணன் எடப்பாடியோட தனிப்பட்ட கருத்து.